கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த சத்தியம் என்பது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சீஷர்களை உருவாக்கி அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு பிரதானமான ஒரு தரிசனத்தை, ஒரே தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனம் என்பது மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக அந்த தரிசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரே ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த தரிசனம் என்பது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிரியமானவர்களே, அந்த தரிசனத்தை அப்போஸ்தலர்கள் கடைபிடித்து அந்த தரிசனத்தை அவர்கள் செய்தார்கள், சீஷர்களை உருவாக்கினார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரே தரிசனத்தை சீஷர்கள் செய்தார்கள். அவர்கள் அநேக சீஷர்களை உருவாக்கினார்கள். சீஷர்களே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நமக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே தரிசனம் என்பது, சீஷர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆதி அப்போஸ் நாட்களிலே சீஷர்களுக்கே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. சீஷர்களே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் என்பதற்கு அர்த்தம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவர்கள் என்பது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நாமும் பரிசுத்த ஆவியை பெறும்போதுதான் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக மாற முடியும். நம் சீஷர்கள் ஆகும் போதுதான் பரிசுத்தாவின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். சீஷர்களை உருவாக்கினார், ஒரே தரிசனத்தை கொடுத்தார், அவர்களை அனுப்பினார். அவர்களும் சென்று சீஷர்களை உருவாக்கினார்கள். அநேகரை அவர்கள் இயேசுவுக்காக ஆதாயம் செய்தார்கள். நாமும் அந்த ஒரே தரிசனத்தை செய்வோம். நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குவோம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.